12 நடுவு நிலைமை தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுங்க பெறின் வேறுபாடின்றி எல்லோரிடத்திலும் முறைமை தவறாமல் நடந்தால் அந்நடுநிலை என்னும் முறைமை நன்மையை தரும். செப்பம் உடையவனாக்கம் சிதைவின்றி எச்சத்தில் ஏமா புடைத்து. நடுநிலைமை உடையவனுடைய செல்வம் அழிந்து போகாமல் அவனுடைய சந்ததிக்கு உதவக்கூடியதாகும். நன்றே தரியிலும் நடுவிக்கத்தால் ஆக்கத்தை அன்றே ஒழிய விட நன்மையை தருவதாய் இருந்தாலும் நடுநிலைமை தவறுவதால் கிடைக்கும் செல்வத்தை அப்பொழுதே கைவிட வேண்டும். தற்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவர் தகுதி உள்ளவர் அல்லது இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் அல்லது பழியால் அறியலாம். கேடு பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. உயர்வும் தாழ்வும் ஒருவர் வாழ்வில் இல்லாதவை அல்ல, அவர் செய்யும் வினைகளால் வரும் என்பதை அறிந்து நடுநிலைமை தவறாது இருத்தல் அறிவுடையோருக்கு அழகாகும். கெடுவல்லான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவோரி அல்ல செயின். ஒருவன் மனம் நடுநிலையில் இருந்து தவறு செய்ய நினைத்தால் நான் கெட்டு விடுவேன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமை தவறாத அறநெறியை மேற்கொண்டு ஒழுகும் ஒருவருடைய வறுமையை உலகோர் தவறாக கருத மாட்டார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர் கனி. முள் சமமாக நின்று தன்னிடத்தில் வைக்கப்பட்டுள்ள பொருளின் அளவை காட்டும் துலாகோல் போல் நடுநிலைமையிலிருந்து தவறாது இருக்க நல்லவருக்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லாது செற்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். ஒருவனது உள்ளம் நடுநிலையில் இருக்குமானால் அவனது சொல்லில் குற்றம் ஏற்படாது. வாணிபம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செயின். பிறர் பொருளையும் தம்பொருள் போல் பாதுகாத்து வாணிபம் செய்பவருடைய தொழில் நன்கு செழித்து வளரும்.